மந்திரி இருக்கிறாரு, நகராட்சி துறையில வேலை வாங்கி தரதா சொல்லி கோடிக்கணக்கான பணத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு தகுதியானவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்காத அளவுக்கு பண்ணிருக்கிறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை. அதனால நம்ம தம்பி தங்கைகளே, திருச்சியில ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அதாவது KN நேரு அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, திருச்சி மக்கள் என்ன பண்ணிருக்காரு. திமுக கோட்டைன்றாங்க, ஒரு கோட்டையும் கிடையாது. இனிமே அது விஜயனோட கோட்டை. அது திருச்சியில அண்ணன் நின்று டெபாசிட், டீமுக்கு டெபாசிட் வாங்கும், விஜய் ஜெயிச்சு லட்சக்கணக்கில் வாங்கி ஜெயிப்பாரு. டீமுக்கு டெபாசிட் இழக்கும் கண்டிப்பா. அதாவதுங்க, நல்லது போன ஒருத்தர் மக்களுக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பா அது விஜயனை மட்டும்தான். மற்றவங்க மாதிரி ஓட்டுக்காக வந்து இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்த மாட்டாரு. இப்ப எல்லாருமே சொல்றேன், ஓட்டு 5 வருஷத்துக்கு 5 வருஷம் தான் தொகுதிக்கு போக மாட்டாங்க. அந்த எலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்களா, அப்பதான் ஓட்டு கேட்டு நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஜெயிச்சோன்னா ஏஜ் போய் பார்த்து தூங்கிடுவாங்க. என்னங்க இது? அப்படி கிடையாதுங்க. மக்களுக்காக இறங்கி வேலை செய்யணும் தான் தலைவன். விஜயனை மட்டும்தான் செய்வாரு. கண்டிப்பா இந்த வாட்டி அண்ணனை விட்டுறாதீங்க, கண்டிப்பா ஜெயிக்க வைங்க.